இந்தியாவில் உணவு மற்றும் அதன் சம்பந்தப்பட்ட பொருட்களின் தரம், கொள்முதல், உற்பத்தி, பதப்படுத்துதல், விநியோகம், விற்பனை போன்றவற்றை நிர்ணயம் செய்வது FSSAI எனப்படும் உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் ஆகும். டீ கடைகள், ஹோட்டல்கள் முதல் பெரிய உணவுப் பொருள் தயாரிக்கும் நிறுவனங்கள் வரை சோதனை செய்ய இவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அப்படி சோதனை செய்து விதிமுறைகள் மீறப்பட்டிருந்தால் அந்த நிறுவனத்தை மூடி சீல் வைக்கவும் இவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அப்படி உணவு சம்பந்தப்பட்ட விதிமுறை மீறல்கள் இருந்தால் அதற்கு தகுந்தாற்போல் அவ்வப்போது தடை மற்றும் ஒழுங்குமுறை உத்தரவுகளை இவ்வாணையம் பிறப்பிக்கும். அப்படி 2024ஆம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட ஒரு சில உத்தரவுகள்: கடைகளில் மற்றும் மருந்தகங்களில் விற்கப்படும் ORSகளில் தவறாக ORS என டெட்ராபேக்கில் அச்சிடப்பட்டால் அப்படி அச்சிடும் நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க அந்தந்த மாநில அரசுக்கு அதிகாரம் அளித்து உத்தரவிட்டுள்ளது FSSAI. மேலும் நாம் தினமும் பாலில் கலந்து குடிக்கும் ஒரு சில பெரிய நிறுவனங்களின் தயாரிப்புகள் கார்பனேட் பானங்கள் போன்றவை ஹெல்த் ட்ரிங்க், எனர்ஜி ட்ரிங்க் இல்லை எனவும், அப்படி ஹெல்த் ட்ரிங்க் மற்றும் எனர்ஜி ட்ரிங்க் என இடப்பட்ட பெயர்களை நீக்குமாறும் அதற்குரிய முறையான பிரிவுகளின்படி வகைப்படுத்துமாறும் அந்தந்த நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளன. உணவகங்களில் தரப்படும் மெனு கார்டு எனப்படும் உணவு பட்டியல் அட்டையில் அந்தந்த உணவின் கலோரி மதிப்பு, ஒவ்வாமை உண்டாக்கக்கூடிய பொருட்கள் இருப்பின் அவற்றின் பெயர்கள், உணவு சைவமா அசைவமா மற்றும் உணவின் சத்துக்களின் குறிப்பு போன்றவை இடம்பெற்றிருக்க வேண்டும். இதனை ஹோட்டல்களுக்கு உரிமை வழங்கும் அதிகாரி சோதனை செய்த பிறகே அனுமதி வழங்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. தாய்ப்பாலை அவரவர் குழந்தைகளுக்கு மட்டும் கொடுக்க வேண்டும். அதனை விற்பது உணவு பாதுகாப்பு துறையின் சட்டப்படி குற்றம் எனவும் அனைத்து மாநிலங்களும் இதனை கடுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் மற்றும் தாய்ப்பால் விற்பனைக்கு உரிமம் தரக்கூடாது எனவும் உணவு பாதுகாப்புத்துறை அறிவித்துள்ளது. பழங்களின் சாற்றை எடுத்து அதனுடன் பிற இனிப்பூட்டிகள் மற்றும் தண்ணீர் கலந்து செய்யப்படும் மறுசீரமைக்கப்பட்ட பழச்சாறுகள் இனி 100% பழச்சாறு என போட முடியாது. இந்த பிராண்டுகள் தங்களின் பெயருக்கு அருகில் மறுசீரமைக்கப்பட்டது என கட்டாயம் போட வேண்டும் என FSSAI அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இவ்வாறு அடிக்கடி வரும் FSSAIயின் ஒழுங்குமுறை நடவடிக்கைகள் மற்றும் அறிவிப்புகளை மக்கள் கவனமுடன் பின்பற்றுவது மிகவும் அவசியமாகும். Thank you. Subscribe my channel for more videos.